தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். நம்முடைய வடலூர் வள்ளலார் தெய்வ நிலைய நிர்வாகத்திடம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக சுமார் ஒரு 27 வகையான கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு அவர்கள் பதில் அளித்திருக்கின்றார்கள். கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அளித்திருக்கின்ற பதில்கள் என்ன என்றால், நமக்கு பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான செய்திகளும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியான சில செய்திகளும் அந்த பதில் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கின்றன. அந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தொகுத்து சொல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது என்னவென்றால், வள்ளல் பெருமானாருடைய உருவம் எவ்வாறு அமைந்திருக்கும்? தொழுவூர் வேலாயுத முதலியார் சொன்னதை போன்ற உருவ அமைப்புகள் நாம் பார்க்கின்ற படங்களில் எதிலும் இல்லை. ஒருவேளை வேட்டவளம் ஜமீன் மாடியில் வரையப்பட்ட படம் அப்படி இருக்கும் என்றால் அதுவும் அப்படி இல்லை. அதற்கு அடுத்ததாக கருங்குழி இல்லத்திலே இருக்கின்ற மீசை வைத்த படம் மாப்பிள்ளைச்சாமி என்று அழைத்தார்களே, அந்த படமாவது அப்படி இருக்குமா என்றால் அது குறித்து நமக்கு பல்வேறு ஐயங்கள். பாலகிருஷ்ண பிள்ளை அவர் வெளியிட்ட 12 நூல்களிலும் வள்ளலாருடைய படம் இதுதான் என்று அவர் ஒரு படத்தை காண்பிக்கின்றார். அதற்கு முன்பாக பல்வேறு சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு திருவருட்பாவினுடைய பழைய நூல்களில் எல்லாம் உள்பக்கங்களில் அவர்களும் பல வள்ளலாருடைய படங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். வள்ளலாரை நேரடியாக நிற்க வைத்து எடுக்கப்பட்ட ஒளிப்படத்தில், அதாவது புகைப்படத்தில் விழுந்த உருவம் என்ன, அப்படி உருவம் விழுந்ததா இல்லையா, எதைத்தான் வள்ளலாருடைய படமாக எடுத்துக்கொள்வது என்று பல்வேறு சன்மார்க்க அன்பர்களும் என்னோடு சில கேள்விகளை பகிர்ந்து கொண்டதன் மூலமாக அடுத்ததாக நான் வள்ளலாருடைய படம் குறித்து சில முக்கியமான செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்பாக வேறொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், நம்முடைய சத்தியஞான சபையில் கண்டெடுக்கப்பட்ட தங்க புதையல் குறித்த ஒரு பதிவாகவும் நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அது குறித்த காட்சி பதிவும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்போது நாம் இன்றைக்கு இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட 27 கேள்விகளுக்கும் அவர்கள் அளித்திருக்கின்ற பதில்கள் என்ன என்று ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். சன்மார்க்க அன்பர்கள் அவசியம் நேரத்தை ஒதுக்கி இந்த பதில்களை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நமக்கு நிறைய வேலை காத்திருக்கிறது என்பதுதான் இந்த பதில்களுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. கேள்விகள் என்ன, பதில்கள் என்ன, ஒவ்வொன்றாக பார்ப்போம். வள்ளலார் தோற்றுவித்த சன்மார்க்க சங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இணைக்கப்பட்ட நாள் மாதம் ஆண்டு விவரம் தருக என்ற ஒரு கேள்விக்கு அவர்கள் அளித்திருக்கின்ற பதில் 1938ஆம் ஆண்டு. இது தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கப்பெறவில்லை. அதாவது 1938 சன்மார்க்க இந்த அறநிலையங்கள் எல்லாம் அறநிலையத்துறையோடு இணைக்கப்பட்டது. ஆனால் அது தொடர்பான விரிவான ஆவணங்கள் எதுவும் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பதில கொடுத்திருக்கிறாங்க. மேற்படி சங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை முதலாக தொடங்கிய நாள் மாதம் ஆண்டு ஆகிய விவரங்களை தருக அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, இது குறித்து அறிய பழைய ஆவணங்கள் கிடைக்க பெறவில்லைன்றாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, பழைய ஆவணங்களை நீங்க காட்ட தேவையில்லை. பழைய ஆவணங்கள்ல இந்த மாதிரியான மோசமான வள்ளலாருடைய கொள்கைக்கு முரண்பாடான எந்த வேலையும் பழைய ஆவணங்கள்ல நீங்க பார்க்க முடியாதுதான். காரணம் என்னவென்றால், வள்ளலார் 1865ஆம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்த போது யாரெல்லாம் காசு கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து சன்மார்க்க சங்கத்துல சேருங்கன்னு எந்த விதமான விதிமுறையும் அவர் வகுக்கல. உயிர் இரக்கம் உள்ள அனைவருமே சன்மார்க்க சங்கம்னு சங்கத்தவரின் சார்ந்தவர்னு சொல்லிட்டாரு. சங்கத்திற்கு அவரே தன்னை தலைவராகவோ நிறுவனராகவோ அறிவித்துக் கொள்ளவில்லை. அவர் உடனிருந்த பல்வேறு சன்மார்க்க சங்க மெய்யன்பர்கள் யாருக்கும் துணை பொறுப்பு கொடுக்கல. துணை செயலாளர், இணை செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் என்று யாரையும் அவர் அறிவிக்கலை. இன்னும் சொல்ல போனா சங்கத்தையே பதிவு செய்யலை. ஏன் பதிவு செய்யலைன்னா, மனிதர்கள் நடத்துகின்ற சங்கத்தை தான் பதிவு செய்ய முடியும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தலைமை தாங்கி நடத்துற சங்கத்தை கடலூர் பதிவாளர் ஆபீஸ்ல போய் பதிவு செய்ய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பதிவு சட்டங்கள் எல்லாம் வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டாச்சு. அப்படி இருந்து இன்றைக்கு வரைக்கும் சங்கத்தை பதிவு செய்ய முடியாததுக்கு காரணம், இந்த சங்கத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வழி நடத்துகிறார், அவரே தலைமை தாங்கி வழி நடத்துகிறார் என்று வள்ளல் பெருமானார் அறிவித்திருக்கிறார். அந்த சங்கத்துக்கு நீங்க வள்ளலார் வகுத்த கொள்கைக்கு மாறாக பணம் கொடுக்கிறவங்களுக்கு எல்லாம் சன்மார்க்க சங்கத்துக்கு உறுப்பினராக சேர்க்கிற ஒரு நடைமுறை என்பது சமீப காலத்திய நடைமுறை. அதை இவங்க எப்படி பூசி முழுக்கிறாங்கன்னா, ஏன்னா அது தொடர்பான விரிவான விளக்கம் கேட்டோம்னா எவ்வளவு வசூலிச்சாங்க, என்ன போனாங்க வந்தாங்கன்றதோ இவங்களுடைய கதைகள் எல்லாம் வெளியே வந்துருங்கிறதுக்காக பழைய ஆவணங்கள் இல்லை என்று ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சன்மார்க்க மெய் என்பவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்க, இதுல தலையிடுங்க நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 3வது கேள்வி. மேற்படி சங்கத்தில் முதலில் ஆயுள் சந்தாதாரராக இணைந்தவரின் பெயர், முகவரி, நாள், மாதம், ஆண்டு விவரங்களை தருக அப்படிங்கிற கேள்விக்கு இப்பொருள் குறித்து பழைய ஆவணங்கள் கிடைக்கப்பெறவில்லை. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பதில் வச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்ட எந்த ஒரு கேள்விக்கு முறையான பதில் இல்லை. அதாவது நம்முடைய தெய்வ நிலைய நிர்வாகத்துக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் இடையில ஒரு பெரிய மர்மமான கருப்பு திரை தொங்குதுங்கிறது இதுக்கான பதில்கள் எல்லாம். அதுக்கு அடுத்ததாக 4வது கேள்வி. மேற்படி சங்கத்தில் முதலில் ஆயுள் சந்தாதாரராக இணைந்தவரின் பெயர், முகவரி, நாள்
மாதம் ஆண்டு விவரங்களை தருக, இப்பொருள் குறித்து ஆவணங்கள் கிடைக்க பெறவில்லை. மேற்படி சங்கத்தில் 31/3/2024 வரை சேர்ந்துள்ள ஆண்டு சந்தாதாரர்களின் மொத்த எண்ணிக்கை விவரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு தற்போது ஆண்டு சந்தா அந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிறது நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மேற்படி சங்கத்தில் 31/3/2024 வரை, அதாவது கடந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள் வரைக்கும் சேர்ந்துள்ள ஆயுள் சந்தாதாரர்களின் மொத்த எண்ணிக்கை விவரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் சில கணக்குக்காக. அதுக்கு அவங்க எப்படி பதில் புத்திசாலித்தனமா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆயுள் சந்தாங்கிறதே கிடையாது, ஆயுள் சந்தா கிடையாது. ரூபாய் 500 செலுத்தி 10 ஆண்டு சந்தாதாரர்களுக்கு மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக 10 ஆண்டு சந்தாதாரர்களுடைய மொத்த எண்ணிக்கை கொடுக்கலாம்ல. ஒண்ணு சட்டப்படி செய்யணும்னா எல்லா தகவலையும் முழுமையா கொடுக்கணும். நீங்க கேட்ட கேள்வி சட்டப்படி பொருந்தாது அப்படின்னு சொல்றதா இருந்தா மனசாட்சிப்படியாவது பதில் கொடுக்கணும். எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் எந்த அளவுக்கெல்லாம் இவர்கள் இந்த தகவல்களை வெளிக்கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவே எப்படியெல்லாம் இவர்கள் வேலை செய்யறாங்கன்றதை பார்த்துக்குங்க. மேற்படி சங்கத்தில் உறுப்பினராக சேருவதற்கான விதிமுறைகள் விவரங்களையும் சங்கத்தில் இணைந்ததற்கான உறுதிமொழி படிவத்தின் நகலையும் தருக. சாதாரண ஒரு மூட்டத்தொகுற தொழிற்சங்கத்துல போனா கூட உறுப்பினர் படிவம் வச்சிருக்காங்க. இது கடவுளே தலைமை தாங்கி நடத்துற சங்கம். இந்த சங்கத்துல ஒருத்தர் உறுப்பினராக சேரணும்னா நிச்சயமாக ஒரு உறுப்பினர் படிவம் இருக்கணும், அதனுடைய விதிமுறைகள் இருக்கணும். சன்மார்க்க சங்கத்தினுடைய விதிமுறைகள், வள்ளலார் வகுத்த விதிமுறைகள் இருக்கணும். உயிர் இரக்கம் தான் அடித்தளம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கொலை தவிர்த்து வள்ளல் பெருமானார் மீது ஈடுபாடு உடையவர்கள் சங்கத்தில் சேரலாம், உறுதிமொழி படிவம் கிடையாது. அவர் எப்படி அதுக்கு தகுதியானவருங்க என்பதற்காக நீங்க எதை வச்சு கண்டறிவீங்க? அதை பற்றி எதுவும் கிடையாது. மேற்படி சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவரிடமும் வடலூர் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுவதற்கு கருத்து கேட்கப்பட்டதன் முழு விவரங்களை தருகன்னு கேட்டதுக்கு வழக்கு 2 நபர்கள் போட்ட வழக்கை அந்த வழக்கு நம்பர்லாம் குறிச்சிருக்காங்க. சுட்டிக்காட்டி வழக்கு நடைபெற்று வருவதால் இது குறித்த ஆவணங்களை வழங்க முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்க. இதே கேள்விகளுக்கு தான் இந்த கேள்வி 8வது கேள்வி. இந்த 8வது கேள்விக்கு தான் மற்ற கேள்விகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி விடை 8க்கான பதில் பொருந்தும், விடை 8க்கான பதில் பொருந்தும் பல கேள்விகளுக்கும் இதே கேள்வி பதில கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா கேள்வி, கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட மேற்படி சங்க உறுப்பினர்களின் விவரம் தருக. வினா 8க்கான பதிலே பொருந்தும். 8க்கு நாங்க என்ன கொடுத்துருக்கோம், உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். அதனால அது குறித்து தகவல் சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த தகவல்கள்லாம் கெடுத்தா வழக்குக்காவது பயன்படும் இல்ல, அது அதுக்கும் பயன்படுத்திட்ட கூடாதுங்கிறதுக்காக எதையுமே கொடுக்கல. வடலூர் வள்ளலார் பெருவழிக்கு நிலம் வழங்கியவர்களின் வாரிசுகள் பார்வதிபுரம் கிராம மக்கள் அனைவரிடமும் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதன் விவரங்களையும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் விவரங்களையும் தருக. இதுவும் வினா 8க்கு பொருந்தும் ஐயா. நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது, கொடுக்க முடியாது அப்படின்றதுதான். வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவது தொடர்பாக நாளிதழ்களில் விளம்பரம் செய்யப்பட்டதன் அறிக்கை விவரம் மற்றும் நாளிதழ்களில் வெளியான விளம்பர நகல் தருக. அதுவும் கேள்வி 8க்கு பொருந்தும். அது மாதிரி இன்னும் சில கேள்விகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, வள்ளலார் தெய்வ நிலைய நிர்வாகத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் அனைத்து வித வங்கி கணக்குகள் மற்றும் அக்கணக்குகளில் 31/3/2024 வரை இருப்பில் உள்ள இருப்பு தொகை எவ்வளவு? அதாவது கடந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள்ல உங்க வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருக்குதுன்னு கேட்டதுக்கு 62,25,992 ரூபாய் மொத்தம் இருப்புல இருக்குது அப்படின்ற கேள்வி. நிறைய சன்மார்க்க அன்பர்கள் ரசீது பணம் கேட்டா பணம் கட்டும் போது ரசீது கொடுக்கறது இல்ல, அப்புறம் ரசீது டம்மி ரசீதா கொடுக்குறாங்க, கார்பன் பேப்பர் வச்சு எழுதுறது இல்ல, கவுண்டர் ஃபைல் வச்சு எழுதுறது இல்ல. இது மாதிரியான புகார்கள்லாம் தொடர்ந்து வந்ததன் அடிப்படையில ஒரு கேள்வி அமைச்சோம். அந்த கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நான் சொன்ன இத்தனை வகையான கேள்விகளையும் போட்டு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நன்கொடை மற்றும் கட்டண ரசீதுகள் கணினி மூலமே வழங்கப்படுகிறது. இப்ப யாரும் கையாலெல்லாம் நாங்க எழுதி கொடுக்குற பழக்கத்தை மேற்கொள்ளவில்லை, எல்லாமே கணினி மூலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்பதான் அதிர்ச்சியான செய்திக்கு வர்றேன். என்ன செய்தின்னா, வடலூர் வள்ளலார் பெருவெளியில் நகராட்சிக்கு சொந்தமான தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொட்டி அமைக்க வள்ளலார் தெய்வ நிலைய நிர்வாகத்திடம் பெற்ற அனுமதி ஆணை நகல் மற்றும் தண்ணீர் தொட்டிக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தின் அளவு விவரங்கள், இந்த இடத்திற்கு நகராட்சி சார்பில் தெய்வ நிலையத்திற்கு மாதம் அல்லது ஆண்டுதோறும் வழங்கப்படும் வாடகை விவரங்களை தருக அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. 1987ஆம் ஆண்டு அறங்காவலர் குழு சார்பில் தீர்மானத்தின் அடிப்படையில் தர்மசாலைக்கு தினசரி அன்னமளிப்புக்கு குடிநீர் வழங்கும் பொருட்டும் பொதுமக்கள் குடிநீர் பயன்பாட்டிற்கும் வடலூர் நகராட்சிக்கு குடிநீர் தொட்டி அமைக்க இடம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கப்பெறவில்லை. கிட்டத்தட்ட 1938லயும் உங்களுக்கு ஆவணம் கிடைக்கல, 1987லயும் ஆவணங்கள் கிடைக்கப்பெறல. சரி, அந்த தகவலை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இப்ப எதுக்காக தண்ணீர் தொட்டி அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க?
தர்மசாலைக்கு ஏழைபாழைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, பரிமாறுறதுக்கு, குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி தேவை. அந்த தண்ணி எங்கிருந்து எடுத்துக்கிறோம்? வடலூர் நகராட்சி நிர்வாகம் அமைத்திருக்கின்ற அந்த தண்ணி தொட்டியின் மூலமா தான் எங்களுக்கு தண்ணி வருது அப்படின்னு அதுக்காக இடம் கொடுத்தோன்னு சொல்றாங்க. அதுக்காக மட்டும் எப்படி இடம் கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்குற மாதிரி வடலூர் நிர்வாகத்துக்கும் கொடுக்க போறாங்க. அதுக்காக வடலூர் நிர்வாகத்தினுடைய இடத்தையே கொடுக்க முடியுமா? நகராட்சி எனக்கு தண்ணி கொடுக்குதுங்கிறதுக்காக என் வீட்டு மொட்டை மாடியில தண்ணி தொட்டி கட்டிக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? இல்ல நான் தான் அனுமதிக்க முடியுமா? எப்படிப்பட்ட பதில் பாருங்க. சரி, இது போகட்டும். இப்ப நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்கறோம்னா, வடலூர் தர்மசாலைக்குள்ளே ஒரு கிணறு இருக்கு, கிணத்து நிறைய தண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆழ்குழாய் கிணறு நீங்க தெய்வ நிலைய நிர்வாகத்தின் சார்பாக அமைச்சிருக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் எதுக்காக அமைச்சிங்க? கிணறு கூட வள்ளலார் காலத்துல வெட்டியதா இருக்கட்டும், ஆழ்குழாய் கிணறு எதுக்கு அமைச்சிங்க? உங்களுக்கு தான் தண்ணி அங்கிருந்து வருது இல்லையா? சரி, அது போகட்டும். ஆழ்குழாய் கிணறு அமைச்சது இருக்கட்டும். இப்ப பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வடலூர் பெருவழியிலேயே தெய்வ நிலைய நிர்வாகம் ஆழ்குழாய் கிணறு அமைப்பது எதுக்கு? வெட்டி வேலையாது? உங்களுக்கு தான் தொட்டியிலிருந்தே தண்ணி வரப்போகுது இல்லை? நகராட்சி வழங்குகின்ற குடிநீரே உங்களுக்கு வரப்போகுது. அப்புறம் எதுக்கு கூடுதலாக நீங்க செலவு பண்றீங்க? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நாம இனிமே கேட்டு வாங்கணும். அடுத்ததாக, மேற்படி தெய்வ நிலைய பெருவெளி இடத்தில் தனியாருக்கு வாடகை அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தின் பரப்பளவு மற்றும் குத்தகைதாரர்களின் விவரங்களையும் இதன் மூலம் வரும் வாடகை வருவாய் விவரங்களையும் தருக. இந்த கேள்விக்கு அடிமனை வாடகைதாரர்கள், அதாவது வடலூர் வள்ளலார் தெய்வ நிலைய நிர்வாகத்தை அந்த காலி இடத்தை தனியாருக்கு தெய்வ நிலைய நிர்வாகமே வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த பணத்தை இந்த பணத்தெல்லாம் எந்த கணக்குக்குள்ள கொண்டு வர்றாங்கன்றதும் நமக்கு தெரியல. இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, அடிமனை வாடகைதாரர்கள், அதாவது எண்ணிக்கை 6 பேருக்கு அடிமனை வாடகைதாரர்கள் 6 பேரு. அதுல பசலி 1433க்கு மனை வாடகை தொகை 1,53,000. இந்த பசலிங்கிறது பசலி ஆண்டுங்கிறாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்குது இல்லையா, பைனான்சியல் இயர்னு சொல்றோம்ல, ஏப்ரல் 1 தொடங்கி மார்ச் 31 வரைக்குமான நிதி ஆண்டு. இந்த நிதி ஆண்டை கடைபிடிக்காமல் பசலி ஆண்டுன்னு கடைபிடிக்கிறாங்க. அந்த பசலி ஆண்டுங்கிறது என்னன்னா, ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிய இருக்கிறதா பசலி ஆண்டு. ஆக இது மாத வாடகையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். பசலின்னு போட்டிருக்கிறதுனால இது ஆண்டு வாடகையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 6 பேரிடம் ஒரு ஆண்டுக்கு 1,53,000 ரூபாய் வசூலிப்பதாக செய்தி வந்திருக்குது. இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, கடைசியா ஒரு செய்தி, மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் சொல்றேன். இப்போ ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லிடுறேன். மேற்படி தெய்வ நிலைய நிர்வாகத்தின் சார்பில் தற்போது வெளியான உரைநடை பகுதி நூலில் வள்ளலாருக்கு நிலத்தை தானமாக கொடுத்த நன்கொடையாளர்களின் விவரப்பட்டியல் இடம்பெற்றது பெறாததற்கான காரணங்கள் தொடர்பான விவரங்களை தருக. இது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுப்பதற்கு வழிவகை இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி வழிவகை இல்லாத போகும்? இது சட்டவிரோதமான கேள்வி அல்ல, ரகசியமான கேள்வியும் அல்ல. இப்படி இருக்கின்ற போது இந்த தகவலை எப்படி கொடுக்க முடியாம இருக்கும்? என்ன இவங்க கொடுத்துருக்கணும்? அது முன்னாடி கவனக்குறைவா நாங்க போடாம விட்டுட்டு இப்ப நம்ம அதை கண்டறிந்து போட்டிருக்கோம்னு சொல்லணும். இப்ப புதுதா வந்திருக்கக்கூடிய உரைநடை பகுதியில இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றுருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, இதெல்லாம் எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் வெளிப்படைத்தன்மையோட இயங்கிட்டு இருக்கிறாங்க. கூடங்குளம் அணு உலை தொடர்பான ரகசியங்களையே போராட்ட குழுவினர் வாங்கி உலகம் முழுக்க பரப்புனாங்க. பல செய்திகளையும் இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையோடு அரசு இயங்கணுன்றதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா, செய்தியா? இந்த கேள்விகள் பாருங்க. மேற்படி தெய்வ நிலையத்தில் பணியாற்றும் நிரந்தர ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த ஊழியர்களின் பெயர் பட்டியல் மற்றும் நிரந்தர ஒப்பந்த ஊழியர்களின் காலி பணியிடங்களின் விவரப்பட்டியல் தருக. இந்த கேள்வி எதுக்காக கேட்டுக்கிறோம்? எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, ஒப்பந்த ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நிரந்தரமா இல்லையா, இதெல்லாம் கேட்டு நாங்க அரசிடம் முறையிட்டு தெய்வ நிலைய நிர்வாகத்தினுடைய காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புவதற்கான ஒரு அக்கறையோடும் ஈடுபாடோடும் கேட்டா இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவர் என்ன பதில் கொடுத்துருக்காங்க? பணியாளர்கள் 3ஆம் தரப்பினர் ஆவார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 விதிகளின்படி 3ஆம் தரப்பினர் விவரங்களை வழங்க வழிவகை இல்லை. 3ஆம் தரப்பினருங்கிற என்பது ஊழியர்களை சொல்றாங்க. ஊழியர்களுடைய பர்சனல் தகவல் இங்க நம்ம கேட்கல. நாங்க வரி கட்டுறோம், இந்திய குடிமக்கள். தகவல் வரி உரிமை சட்டத்தின்படி இந்த கேள்விகள் கேட்கலாம்னு இருக்குது. இது ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சட்டத்துல எந்த பிரிவிலும் சொல்லல. காலி பணியிடங்கள் எத்தனை பேர் எந்தெந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் பல அரசு அலுவலகங்கள்ல வெளிப்படையா தகவல் பலகையில எழுதி வச்சிருக்கிறாங்க. இது என்ன வள்ளலார் தெய்வ நிலை நிர்வாகத்துல மட்டும் நாங்க இது 3ஆம் தரப்பினர், அதனால நாங்க இந்த செய்தியெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு இது என்ன அவ்வளவு பெரிய இராணுவ ரகசியமா? இதை எப்படி அப்ப நாங்க தெரிந்து கொள்வது? அரசிடம் நாங்க எப்படி முறையிடுவது? நீங்க வர்றீங்க, இதுல எதுவும் தலையிட மாட்டீங்கன்னு நீங்க தெய்வ நிலை நிர்வாகம் ஒவ்வொரு சன்மார்க்கையை பார்த்தா அப்புறம் நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க? நீங்களே முறைப்படி ஒரு தகவலை வெளிப்படுத்தல. அதுக்கு அடுத்தது
கடந்த நிதியாண்டில் 2023-24 தர்மசாலையின் அன்னதானத்திற்காக வந்த நன்கொடை விவரங்களை மாத வாரியாக தருக அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவ்வறநிலைய கணக்குகள் பசலி ஆண்டு முறைப்படி பேணப்படுகிறது. நன்கொடையாளர்கள் 3ஆம் தரப்பினர் என்பதால் தகவல் வழங்க இயலவில்லை. நாங்க கேட்டது நன்கொடையாளர்களுடைய எல்லாத்தையும் விவரங்கள், அவங்களுடைய பேரு, விலாசம், தொலைபேசி எல்லாம் கேட்கல. நன்கொடையாளர்கள்னா எத்தனை பேருங்கிற ஒரு தொகை தெரிஞ்சு ஒரு எண்ணிக்கைக்கு வந்தா கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்ததாக நன்கொடை வந்த விவரத்தை நம்ம கேட்கிறோம். அது பசலி ஆண்டு கணக்கப்படுதுன்னா பசலி ஆண்டு கணக்கையாவது வெளியிடலாமல்ல. நாங்க ஜூன் மாதம் 30ஆம் தேதி தான் கணக்கு வெளியிடுவோம் அப்படின்னா கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்த தகவலையாவது நம்ம வெளியிட்டிருக்கணும். அதுக்கான அந்த தகவல் இல்லை. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல இனிமே யாரும் வடலூர் வள்ளலார் தெய்வ நிலைய நிர்வாகத்துக்கிட்ட இந்த பைனான்சியலர், அதாவது நடப்புல இருக்கக்கூடிய நிதியாண்டு கணக்கு வச்சு நீங்க கேட்கவே கேட்காதீங்க. பசலி ஆண்டு கணக்குன்ற முறையிலேயே நீங்க கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக 23வது கேள்வி, மேற்படி தெய்வ நிலைய வைப்பு நிதி வங்கி கணக்குல 1/10/2018 அன்று வைப்பு நிதியின் இருப்பு தொகையின் விவரத்தையும் மேற்படி வைப்பு நிதி வங்கி கணக்கில் 31/3/2024 அன்று உள்ள இருப்பு தொகை விவரங்களையும் தருக அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இதுக்கே நாங்க 2 தேதியை குறிச்சிருக்கிறோம்னா ஏற்கனவே வாங்கப்பட்ட சில தகவல்கள் இருக்குது. அதுக்கு இது பொருந்தி வருதான்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு தகவல் கொடுக்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள், அதாவது 31/3/2024 அன்றைக்கு இருக்கக்கூடிய வைப்பு நிதி எவ்வளவுன்னா, அதாவது டெபாசிட் தொகை, தெய்வ நிலையத்துக்கு டெபாசிட் தொகை 25,57,93,601 ரூபாய் இப்போதைக்கு கடந்த நிதியாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இருப்பு தொகை அப்படின்னு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு எல்லாமே முன்னாடி கேட்ட மாதிரி நேரத்தை வளர்த்திக்கிட்டே போற மாதிரி இருக்கும். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஆவணங்கள் இல்லை, அது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா இன்னொரு தகவல் என்னன்னா, 26வது கேள்வி, 27வது கேள்விக்கு தான் உருப்படியான தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். 26வது கேள்வி, மேற்படி தெய்வ நிலைய நிர்வாகத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ள நன்கொடை உண்டியல்களின் எண்ணிக்கை விவரங்களையும் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தின் விவரங்களையும் உண்டியலிலிருந்து நன்கொடையாக நிதியாண்டில் 2023-24 வரப்பட்ட நன்கொடை தொகை விவரங்களையும் மாத வாரியாக பட்டியல் தருங்க. முதல்ல நான் நபர்களை கேட்டோம், அது 3ஆம் தரப்பினு சொல்லிட்டாங்க. இப்ப நன்கொடை எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்டோம், அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. நிரந்தர உண்டியல்களுடைய விவரம் என்ன, எங்கெங்கெல்லாம் உண்டியல் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தர்மசாலையில இரும்பு பெட்டி உண்டியல் 2, தர்மசாலையில எவர் சில்வர் உண்டியல் 2, கல்பட்டையா சன்னதியில இரும்பு பெட்டி உண்டியல் 1, ஞானசபை எவர் சில்வர் உண்டியல் 2, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துல எவர் சில்வர் உண்டியல் 3, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துல இரும்பு பெட்டி உண்டியல் 1, கருங்குழி இல்லம் வள்ளலார் எவர் சில்வர் உண்டி 1, மருதூர் இல்லம் வள்ளலார் எவர் சில்வர் உண்டி 1. ஆக உண்டிகள் மொத்தம் எத்தனை? 13 உண்டிகள் இருக்கு. சொல்லிட்டு மாதவாரியாக உண்டியல் திறப்பு செய்யப்படுவதில்லை. சரி, மாதவாரியா செய்யல, 6 மாசத்துக்கு ஒரு முறை செய்றீங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை செய்றீங்களா? நாங்க ஏன் இந்த மாத வாரியா நம்ம கேட்டோம்னா, தைப்பூச நாள்ல ஒருவேளை தைப்பூசம்லாம் முடிஞ்சு அந்த மாதத்தினுடைய கடைசியா உண்டியில திறந்தாங்கன்னா அப்ப எவ்வளவு நிதி வருது, ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வருது. இப்ப சர்வதேச மையம் கட்டுறன்னு சொல்லி ஜீவோ போடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, பணத்தெல்லாம் ஒதுக்குறோம், நிர்வாக செலவு போறோம், நீங்க தான் மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க. அப்ப உண்டியல் மூலமா உங்களுக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்திருக்கு, ஆக நன்கொடையாளர்கள் மூலமா எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா எதிர்காலத்துல அப்படிங்கிற கருத்தெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில தான் நம்ம கேட்டிருக்கிறோம். எந்த வகையான கேள்விக்கும் பதில் இல்லாமல் எல்லாமே அறகுறையான ஒரு பதிலை மட்டுமே தெய்வ நிலைய நிர்வாகம் கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு இந்த அறிவிப்பு, இந்த பதில் கேட்கப்பட்ட கேள்வியில ஒரு மகிழ்ச்சியான பதில் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. கேள்வி 18 என்ன கேள்வினா, வள்ளலார் அவதரித்த மருதூர் இல்லத்தின் பராமரிப்புக்காக 2024-25, அதாவது இப்ப நடக்கிற நடப்பு நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள அனைத்து வித நிதி தொகை தொடர்பான விவரங்களை தருக அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு மகிழ்ச்சியான பதில் என்னன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை எண் 47, அறிவிப்புகள் 2024-25, அறிவிப்பு எண் 43 வள்ளலார் அவதரித்த இல்லம் ரூபாய் 3.75 கோடி மதிப்பீட்டில் அரசு நிதியில் மறுசீரமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 3.25 கோடி ரூபாய் செலவுல இந்த நிதியாண்டில் இந்த பெருந்தொகையை ஒதுக்கி வள்ளலாருடைய இல்லத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஒரு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஆதாரபூர்வமாக பெற்றிருக்கிறோம். இந்த தகவலை ஒரு அளவுக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா நம்ம கேட்ட 27வது கேள்விக்கு தான் ஒரு முழுமையான பதில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை, நமக்கு எந்த சிக்கல் இல்லை. அது என்ன கேள்வினா, தகவல் பெறும் உரிமை சட்டம் 19/1 படி மேல்முறையீட்டு அலுவலரின் முகவரியை தருக.
இந்த ஒரு கேள்விக்கு தான் அவங்க மகிழ்ச்சியா முதல் மேல்முறையீட்டு அலுவலர் இணை ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை கடலூர் அப்படின்னு முழுமையா தகவல் கொடுத்துருக்காங்க. பின்கோடு இல்லை, பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா இனிமே எங்கள்கிட்ட வராது, எதுக்காக இருந்தாலும் கடலூர்ல போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லி தட்டி கழுகின்ற ஒரு முயற்சியாக கடைசி கேள்விக்கு மட்டும் முழுமையாக பதிலளித்திருக்கிறார்கள். இந்த தகவல்களை எல்லாம் நாம கேட்பது எதுக்குன்னா உலகறிய செய்வதற்காகத்தான். சன்மார்க்க மெய்யன்பர்களுக்கெல்லாம் அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தெய்வ நிலைய நிர்வாகம் நம்மோடு எப்படி வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் அறிஞர் பெருமக்களும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் செயல்பட வேண்டும். அரசிடம் முறையீடு செய்ய வேண்டும். அதற்கான போராட்ட யுக்திகளை நாம் எல்லாம் வகுக்க வேண்டும். தெய்வ நிலைய நிர்வாகத்தை சரியான கோணத்தில் செயல்பட வைப்பதற்கு ஒவ்வொருவரும் நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோம். விரிவான ஒரு சந்திப்பின் மூலமாக அடுத்த சந்திப்பில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.